ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் வந்துட்டு நம்ம பைரவியை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அன்னபூர்ணி அம்மா மகா பாத்தியா, நீ என்னமோ இவங்க வந்ததுக்கப்புறம் தான் ராசி இல்லாதவன் சொன்னேன். ஏன் மருமக தான் பாத்தியா திறமையாக என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பைரவி கையில் உள்ள காயத்தை பார்த்துட்டாங்க. அச்சோ என் மருமகளுக்கு காயம்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆறுமுகம் சர்ப்ரைஸ் கிஃப்டாமா ரூம்குள்ளே கூட்டு போய் மோதிரத்தை போட்டு விட்றாராமா. கையில் காயம் நீங்கள் ஒன்றும் தெரியலையே, சரி பரவாயில்ல விடுங்க நம்புங்க. அப்படியே இவங்க மோதிரம் போட்டு விட்றதுன்னு அவங்க கழட்டி தூக்கி போடுறதுன்னு எனக்கு டைவர்ஸ் கொடுன்றாங்க. கள்ள முட்டாயா பிள்ளை பக்கி கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கு போ பக்கி அப்படின்ட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த கூத்து நடந்தாலும் அங்கே ஒரு பக்கம் சிவாவை வெளியே சுற்றி பார்க்க கூப்பிட்றாங்க நம்ம சிந்து. ஆனால் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு சிவா. உடனே அன்னபூர்ணி அம்மா சொன்னோடனே இவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சாங்களாமா. சரி நான் வெளியே போயிட்டு வரேன் ஸ்னேகாட்ட சொல்ல. எல்லா நேரமும் நான் உட்காந்து பார்க்கறதுக்கு நான் என்ன ஜூனியர் டாக்டரா, சீனியர் டாக்டர் நான் கண்டுபிடிச்சேன், உன்னை செஞ்சு விட்ருவேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டாரு. ஸ்னேகாவுக்கு வயிறு எரியுதுங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரப்போகுது. அதான் ப்ரொமோவில் போட்டு காமிச்சானுங்க. நம்ம சிந்துவோட கதையை சீக்கிரமாக முடிக்க போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுதுங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் காயத்ரியோட லவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, அதாவது சஞ்சயை உதவிக்கு நாடி இருக்காங்க. நம்ம பைரவிக்கு யோசனமே நம்ம சஞ்சய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்த. அதாவது இவனுங்க தான் சார், இவனுங்க தான் என்னை ஃபாலோ பண்ணி வந்தது, இவனுங்களை பிடிச்சா என்னை யார் கடத்தினது கண்டுபிடிச்சிடலாம், பிடிங்க விடாதீங்க விட்டி கொள்ளுக அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி விடுறாங்க. சஞ்சய் ஒரு பக்கத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருக்காரு பைரவிக்கு யோசனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்